பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க விஜய் வந்து அங்க போனா அவரை வந்து கொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கொலை நடந்திருக்கு, இங்க போனா இவரையும் கொலை செய்ய வாய்ப்பு இருக்கு. இல்லாத பொல்லாத கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது. கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார். அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது, அண்ணாமலை தான் விளக்க வேண்டும். அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். அப்படி அந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு வருகின்ற தேர்தலில் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒரு யூகமான கேள்வி. அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி. அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தாவேக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேகாவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.